RH மற்றும் LH, V டூல், சைடு கட்டிங் டூல்ஸ், பார்ட்டிங் டூல்ஸ் ஆகியவற்றை கிரைண்டிங் செய்வது குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை இப்போது அறிந்து கொள்வோம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் நிச்சயமாக பின்வருவனவற்றை செய்ய முடியும். அரைப்பதற்கு மாதிரியை தயார் செய்யவும், வலது கை மற்றும் இடது கை கருவியை அரைக்கவும், மெட்ரிக் 60 டிகிரி நூல்களை த்ரெட்டிங்கிற்கான V கருவிகளை அரைக்கவும், பக்க வெட்டு கருவியை அரைக்கவும், அரைக்கும் கருவி, ஒரு எளிய பெவல் புரோட்ராக்டர் மூலம் கோணங்களை சரிபார்க்கவும். இப்போது வலது கை கருவியை அரைக்க கற்றுக்கொள்வோம். ஸ்டீல் ரூல்ஸ் பயன்படுத்தி அதன் பரிமாணத்திற்கான பணிப்பகுதியை சரிபார்க்கவும். வெவ்வேறு ஃபைல்ஸ்களை பயன்படுத்தி 12 mm ஸ்கொயர் இன்டு 160 mm நீளம் கொண்ட 2 வேலை துண்டுகளை தயாரிக்கவும். வரைபடத்தின்படி ஃபேஸஸ்களுக்கு A, B, C, D, E என்று பெயரிடவும். வரைபடத்தின்படி 19 mm தொலைவில் ஃபேஸ் Aயில் கிடைமட்ட கோட்டை குறிக்கவும். பிளைன் பெவல் புரோட்ராக்டரில் 30 டிகிரி கோணத்தை அமைக்கவும். வரைபடத்தின்படி புள்ளி O இலிருந்து ஃபேஸ் Aயில் 30 டிகிரி கோண கோட்டை குறிக்கவும். வரைபடத்தின்படி P புள்ளியிலிருந்து A ஃபேஸில் 30 டிகிரி கோணக்கோட்டை மீண்டும் ஒரு முறை குறிக்கவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் சுத்தியலை பயன்படுத்தி குத்துக்குறி அமைக்கவும். சக்கரத்தை கையால் சுழற்றி ஃப்ரீ ரொட்டேஷனை கவனிக்கவும். ட்ரூயிங் இயங்குவதற்கு அரைக்கும் சக்கரங்களை சரிபார்க்கவும். PPE விளக்கம்: கண்ணாடிகள், கையுறைகள், ஷூ, ஏப்ரன். சக்கர ட்ரெஸ்ஸர் மூலம் சக்கரங்களை அலங்கரிக்கவும். சக்கர முகத்திலிருந்து குறைந்தபட்ச இடைவெளியை குறைந்தபட்சம் 2 முதல் 3 mm வரை பராமரிக்க கருவி ஓய்வை சரி செய்யவும். கிடைமட்டமாக 30 டிகிரி கிரைண்டிங் வீலின் ஃப்ரண்ட் ஃபேஸில் கருவியின் பக்கவாட்டை பிடித்து பயன்படுத்தவும். கருவியின் 2/3 அகலத்தை மறைப்பதற்கு சைட் கட்டிங் எட்ஜ் கோணத்தை அரைக்க கருவியை இடமிருந்து வலமாகவும் நேர்மாறாகவும் நகர்த்தவும். டிகிரி சைட் கிளியரன்ஸ் ஆங்கிளை அரைக்கவும். விளிம்பின் அடிப்பகுதி முதலில் சக்கரத்தை தொடும். டிகிரி என் கட்டிங் எட்ஜ் ஆங்கிளையும் 4 டிகிரி ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் ஆங்கிளையும் ஒரே நேரத்தில் தோராயமாக அரைக்கவும். 14 டிகிரியில் சாய்ந்திருக்கும் வீல் ஃபேஸின் எதிராக கருவியின் மேல் பக்கத்தை பிடித்து பின்பக்கம் முதலில் சக்கரத்தை தொடர்பு கொண்டு 14 டிகிரி சைடு ரேக் ஆங்கிளை அரைக்கவும். தரைப்பகுதி சைட் கட்டிங் எட்ஜ் விளிம்பிற்கு இணையாக இருப்பதை உறுதி செய்யவும். ஃபினிஷிங் வீலில் அனைத்து ஃபேஸ்களையும் அரைக்கிறது. தோராயமாக R0.4 mm நோஸ் ரேடியஸை அரைக்கவும். பெவல் புரோட்ராக்டருடன் கோணங்களை சரிபார்க்கவும்.
ஆயில் ஸ்டோனை பயன்படுத்தி லேப்பிங் செய்யவும். டாப் ரேக் அதாவது பேக் ரேக் ஆங்கிளை 4 டிகிரியில் வைக்கப்பட வேண்டும். இடது கை கருவியை அரைக்கும் அதே முறையை பின்பற்றவும். இப்போது ரைட் ஹேண்ட் சைட் கட்டிங் டூலை அரைப்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். 12 mm ஸ்கொயர் இன்டு 110 mm நீளமுள்ள வேலை பகுதியை வெவ்வேறு ஃபைல்ஸ்களை பயன்படுத்தி தயாரிக்கவும். வரைபடத்தின்படி ஃபேஸஸுக்கு A, B, C, D, E என்று பெயரிடவும். வரைபடத்தின்படி ஃபேஸ் ஏயில் 19 mm தொலைவில் கிடைமட்ட கோட்டை குறிக்கவும். பிளெயின் பெவல் புரோட்ராக்டரில் 25 டிகிரி கோணத்தை அமைக்கவும். வரைபடத்தின்படி புள்ளி ஓயிலிருந்து ஃபேஸ் ஏயில் 25 டிகிரி கோணக்கோட்டை குறிக்கவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் சுத்தியலை பயன்படுத்தி குத்துக்குறி அமைக்கவும். வீல் மற்றும் டூல் ரெஸ்ட் இடையே உள்ள இடைவெளியை சரிபார்த்து 2 முதல் 3 mm இடைவெளியை பராமரிக்கவும். சைட் கட்டிங் எட்ஜ் மற்றும் பிளாங்க் எட்ஜ் ஒரே லைனில் உள்ளது மற்றும் எண்ட் கட்டிங் எட்ஜ் 25 டிகிரி கோணத்தில் சாய்ந்துள்ளது. சைட் கட்டிங் எட்ஜின் நீளம் கருவியின் சதுர குறுக்குவெட்டின் அளவிற்கு சமமாக பராமரிக்கப்படுகிறது, அதாவது 12 mm. வெற்றிடத்தை சக்கரத்திற்கு எதிராக பிடித்து 20 டிகிரிஸ் முதல் 25 டிகிரிஸ் வரை எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிளை அரைக்கவும். 14 டிகிரி சைட் ரேக் கோணத்தை அரைக்கவும். கோணம் காமா. 6 டிகிரி சைட் கிளியரன்ஸ் ஆங்கிளை அரைக்கவும். கோணம் ஆல்பா. 6 டிகிரி ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் ஆங்கிளை அரைக்கவும். கோணம் ஆன். கருவியின் புள்ளியில் R0.4 முதல் R0.6 mm வரை நோஸ் ரேடியஸ் அரைத்து வழங்கவும். 0.2 முதல் 0.3 mm வரை ஒரு குறுகிய நீளத்திற்கு ஒரு ஃபிளாட் அரைக்கவும். டாஸ்க் 3 அரைக்கும் பிரித்தல் கருவி. 12 mm into 20 mm into 150 mm நீளம் கொண்ட வேலை பகுதியை வெவ்வேறு தர ஃபைல்ஸ்களை பயன்படுத்தி தயாரிக்கவும். கருவியின் தடிமன் மற்றும் அகலத்திற்கு சமமான நீளத்திற்கு கருவியின் வலதுபுறத்தில் உள்ள அதிகப்படியான பொருளை அகற்றவும். கரடுமுரடான அரைக்கும் சக்கரத்தில் கருவியின் தடிமனை பாதியாக அரைக்கவும். 4 டிகிரிஸ் முதல் 6 டிகிரிஸ் ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் ஆங்கிள் மற்றும் டாப் ரேக் ஆங்கிளை அரைக்கவும். டூ டிகிரிஸ் முதல் 4 டிகிரிஸ் கருவியின் ஒவ்வொரு பக்கத்திலும் சைட் கிளியரன்ஸ் ஆங்கிளை அரைக்கவும். சக்கரத்தின் முகத்தில் 55 டிகிரி கோணத்தில் கருவியை பிடிக்கவும். கருவியின் இடதுபுறத்தில் 27.5 டிகிரியை அரைக்கவும். கருவியில் 55 டிகிரிஸ் என்ற இன்க்ளூடட் ஆங்கிளை பெற கருவியின் வலது பக்கத்தில் மேலே உள்ள நடைமுறையை மீண்டும் செய்யவும். மென்மையான அரைக்கும் சக்கரத்தை பயன்படுத்தி அனைத்து பக்கங்களையும் முடிக்கவும். எளிய பெவல் புரோட்ராக்டரை பயன்படுத்தி கருவியின் கோணங்களை சரிபார்க்கவும். கட்டிங் பாயிண்டை ஸ்மூத் வீலில் கவனமாக அரைக்கவும். இறுதியாக வெட்டு விளிம்புகளில் எண்ணெய் கல்லை பயன்படுத்தி லேப்பிங் செய்யவும்.
V60 டிகிரி த்ரெட்டிங் கருவியை அரைப்பது பற்றி விவாதிப்போம். mm into 8mm into 150mm அளவுக்கு வெவ்வேறு தர ஃபைல்ஸ்களை பயன்படுத்தி பணிப்பகுதியை தயாரிக்கவும். V கருவியானது கருவியின் தடிமனுக்கு சமமான நீளம் மற்றும் அகலம் கருவியின் தடிமன் பாதியாக இருக்க வேண்டும். 4 டிகிரிஸ் முதல் 8 டிகிரிஸ் ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் ஆங்கிளில் அரைக்கவும். ஃபேஸ் பியில் குறியிடும் ஊடகத்தை பயன்படுத்தவும் மற்றும் ஃபேஸ் சியிலிருந்து 4mm தொலைவில் ஒரு கோட்டை குறிக்கவும் மற்றும் ஃபேஸ் ஏயிலிருந்து 8mm தொலைவில் ஒரு செங்குத்து கோட்டை குறிக்கவும். கரடுமுரடான அரைக்கும் சக்கரத்தை பயன்படுத்தி கருவியின் வலதுபுறத்தில் உள்ள அதிகப்படியான பொருட்களை அகற்றவும். வரைபடத்தின்படி 60 டிகிரி Vஐ உருவாக்க இடது மற்றும் வலதுபுறம் இரண்டிலும் 30 டிகிரி கோணத்தை குறிக்கவும். வீல் ஃபேஸில் 60 டிகிரி கோணத்தில் கருவியை பிடித்து கருவியின் இடதுபுறத்தில் 30 டிகிரிஸ் அரைக்கவும். கருவியில் 60 டிகிரி சேர்க்கப்பட்டுள்ள கோணத்தை பெறவும். கருவியின் வலது பக்கத்தில் மேலே உள்ள நடைமுறையை மீண்டும் செய்யவும். கருவியின் ஒவ்வொரு பக்கத்திலும் 3 டிகிரிஸ் முதல் 5 டிகிரிஸ் சைட் கிளியரன்ஸ் ஆங்கிளில் அரைக்கவும். மென்மையான அரைக்கும் சக்கரத்தை பயன்படுத்தி அனைத்து பக்கங்களையும் முடிக்கவும். சென்டர் கேஜ் மூலம் கருவியை சரிபார்க்கவும். கருவியின் கேஜ் மற்றும் வெட்டு விளிம்புகள் வழியாக எந்த ஒளியும் செல்லக்கூடாது. ஸ்மூத் வீலில் 0.14 இன்டு பிச்சில் கட்டிங் பாயிண்டை கவனமாக அரைக்கவும். இறுதியாக வெட்டு விளிம்புகளில் எண்ணெய் கல்லை பயன்படுத்துவதன் மூலம் லாப்பிங்கை செய்யவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டவை என்னவென்றால், அரைப்பதற்கு மாதிரியை தயார் செய்யவும், வலது கை மற்றும் இடது கை கருவியை அரைக்கவும், மெட்ரிக் 60 டிகிரி நூல்களை த்ரெட்டிங்கிற்கான V கருவிகளை அரைக்கவும், பக்க வெட்டு கருவியை அரைக்கவும், அரைக்கும் கருவி, ஒரு எளிய பெவல் புரோட்ராக்டர் மூலம் கோணங்களை சரிபார்க்கவும். எனவே RH மற்றும் LH, V டூல், சைடு கட்டிங் டூல்ஸ், பார்ட்டிங் டூல் ஆகியவற்றை கிரைண்டிங் செய்வது குறித்த இந்த அமர்வு முடிவடைகிறது. நீங்கள் அனைத்து கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறோம். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.